உங்க போன்ல நீங்க வாட்ஸ்அப்பை பயன்படுத்துறீங்கன்னா அப்பனா நான் இந்த வீடியோல ஒரு 3 அற்புதமான செட்டிங் நான் உங்களுக்கு தெரியப்படுத்த போறேன். இந்த மூணுமே டிஃபரெண்டா இருக்க போகுது, புதுமையா இருக்க போகுது. கூடிய சீக்கிரத்துல உங்க வாட்ஸ்அப்ல நீங்க பயன்படுத்த போறீங்க. அதுக்கு முன்னால இந்த வீடியோல அதை பத்தி முழுமையா தெரிஞ்சுக்கலாமா? வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோவை எந்த பகுதியும் நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களால மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்போ அதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாமா? வாங்க. முதல்ல நீங்க தெரிஞ்சுக்க போற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர் வாட்ஸ்அப்ல இருக்கக்கூடிய கேமராங்க. நீங்க ஒரு கான்டாக்ட் ஓபன் பண்றீங்க, கீழே பாத்தீங்கன்னா மெசேஜுக்கு பக்கத்துல கேமரா டிஸ்பிளே ஆகும். சோ அந்த கேமராவை நீங்க பயன்படுத்தி வீடியோ பண்ணலாம், அதே மாதிரி போட்டோ எடுக்கலாம். இன்னும் கொஞ்ச நாள்ல உங்களுக்கு வீடியோ மெசேஜ், அதாவது 60 செகண்ட்ல நீங்க வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வீடியோ மெசேஜ் கூட அனுப்பலாம். சோ அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாம் நீங்க பார்க்க போறீங்க. இதுல வீடியோ போட்டோ ரெண்டையும் தற்சமயம் நீங்க பயன்படுத்த முடியும். நான் சொன்ன அந்த மூணாவது செட்டிங் இருக்குல்ல, அது இன்னும் என்னுடைய வாட்ஸ்அப்ல வரல. உங்க வாட்ஸ்அப்ல வந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல பின் பண்ணுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், அதாவது ஒரு கூடுதலான தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க அந்த போட்டோ எடுக்கும் போது நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, அந்த ஸ்கிரீனுக்கு மேல இந்த 2 விரலை வச்சு அப்படி பண்ணுவீங்கல்ல, பிஞ்ச் டு ஜூம் சொல்லிட்டு, அதாவது நீங்க ஜூம் பண்ணி போட்டோ எடுக்க முயற்சி பண்ணுவீங்கல்ல, ஒவ்வொரு வாட்டி நீங்க என்ன பண்ணுவீங்க, இந்த 2 விரலை யூஸ் பண்ணுவீங்க. அதுக்கு பதிலா நாங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஷட்டர் பட்டன் இருக்குல்ல, பட்டனுக்கு பக்கத்துல அந்த ஜூம் பண்ணக்கூடிய ஒரு ஐக்கானை நாங்க டிஸ்பிளே பண்ண போறோம் அப்படின்னு இருக்காங்க. சோ அது நீங்க அதை தட்டுறது மூலியமா விதவிதமான அந்த செட்டப் வரும். சோ அது மூலியமா ஒரு அழகான போட்டோவை உங்களால எடுத்து ஷேர் பண்ண முடியும். சோ இந்த அற்புதமான செட்டிங் விரைவில் வாட்ஸ்அப்ல. நம்ம சேனல்ல யூடியூப் பத்தி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோல நான் எதை பத்தி சொல்லியிருந்தேன்னா, வீடியோ ஒரு 10 நிமிஷமோ 20 நிமிஷம் வீடியோ வச்சுக்கோங்களேன், அதுல உள்ள முக்கியமான கண்டென்ட்டை உங்களுக்கு டெக்ஸ்டா யூடியூப்ல கீழே கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிடுங்க. சரிங்களா? சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, வீடியோ பார்க்க விரும்பாதவங்க வீடியோல என்ன சொல்லப்படுதோ அதை நீங்க டெக்ஸ்டா ரீட் பண்ணி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கும் யூடியூப் வழிக்கு வந்துட்டாங்க. அதை இப்போ என்ன பண்றாங்கன்னா, பிரீமியம் யூசரை யூஸ் பண்ற மாதிரி அறிமுகப்படுத்திருக்காங்க. ஆனா இந்தியாவில் இல்லை, அமெரிக்காவில் அறிமுகப்படுத்திருக்காங்க. விரைவில் எல்லாரும் பயன்படுத்துற மாதிரி அதை கொண்டு வருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அதே ஃபார்முலா அதே மாதிரி இல்லை, அதே மாதிரி வாய்ஸ் மெசேஜில் வாட்ஸ்அப் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் வாய்ஸ் மெசேஜை கேட்க விரும்பலை, அந்த வாய்ஸ் மெசேஜில் அவங்க என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை ஒரு டெக்ஸ்ட் வடிவத்தில் நான் படித்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க அதையும் நாங்கள் கூடிய சீக்கிரத்தில் கொடுக்க போகிறோம். அதுவும் உங்கள் மொழியில் அப்படின்னு இருக்காங்க. தற்சமயம் அந்த இமேஜில் ஒரு 4-5 மொழி என்னால் பார்க்க முடியுது. ஸோ விரைவில் எல்லா மொழிகள்லையும் சப்போர்ட் பண்ற மாதிரி இந்த வாய்ஸ் மெசேஜை டெக்ஸ்ட் வடிவத்தில் மாத்திரக்கு உண்டான ஏற்பாடெல்லாம் வாட்ஸ்அப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எதிர்பார்க்கலாம். ஃபைனலி வாட்ஸ்அப்ல இந்த செட்டிங் எல்லாருக்கும் பொருந்துமான்னு தெரியல, இருந்தாலும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோ. இது யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாட்ஸ்அப்ல இந்த பிசினஸ் யூசர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப பொருந்தும். ஏன்னா இந்த செட்டிங் எப்படின்னா, நீங்க யாரெல்லாம் உங்களுடைய வாட்ஸ்அப்போட பிசினஸ்ல ஆட் பண்ணிருக்கீங்களோ அவங்களுடைய இன்ஃபோ ஸ்கிரீன்ல போயிட்டு அவங்க சம்பந்தப்பட்ட ஒரு சில குறிப்புகளை நீங்க ஒரு நோட்ஸா ஆட் பண்ணி வச்சுக்க முடியும். அந்த மாதிரி ஒரு செட்டப்பை வாட்ஸ்அப் அறிமுகப்படுத்திருக்காங்க. அது விரைவில் நீங்க பார்க்கலாம். ஸோ நல்லது தானே, ஒரு குறிப்பிட்ட பிசினஸோட விஷயங்களை அவங்களுடைய இன்ஃபோ ஸ்கிரீன்ல ஆட் பண்ணி வைக்கிறது நல்லது தானே. பட் இப்படி ஆட் பண்றதுனால எங்க அவங்களுக்கு தெரிஞ்சிருமோ அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம். ஏன்னா வாட்ஸ்அப் எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன். நீங்க என்ன பண்றீங்க வாட்ஸ்அப்புக்கும் தெரியாது, எதிர்த்தரப்புல உள்ள நபருக்கும் தெரியாது. ஸோ அதனால தைரியமா இந்த அற்புதமான நோட்டை நீங்க பயன்படுத்தாங்க. ஸோ வாட்ஸ்அப்ல 3 அற்புதமான செட்டிங் விரைவில் எதிர்பார்க்கலாம். பயனுள்ள வீடியோவா இருந்தா 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல கீழே நிறைய பட்டன்ஸ் இருக்கு, பிடிச்சதை தட்டி விட்டுருங்க. அதுக்கு கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கு, நல்ல ரீதியில பதிவு பண்ணி பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக்.